ஸ்டேஷன் தானே? நான் வாசு பேசுறேன். நம்ம பலராம் சார் ரவுடிகளா சேர்ந்து அடிக்கிறானுங்க. பிரீத்தி, நீ? பிரீத்தி கிருஷ்ணா, கிருஷ்ணமூர்த்தியோட மக. ஞாபகம் இருக்கா சார்? டாடி, உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன். மஞ்சு கேட்கல. மஞ்சுவை யார் அழைச்சிட்டு வந்தா? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வெக்கேஷன்ல அங்க தங்க வச்சிருக்கிறது ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இனிமே என் கூட இருக்கட்டும். டாடிக்கு இப்ப என்ன ஆச்சு? அதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆண்டி, எனக்கு வேணும். உனக்கு அப்புறம் தரேன். இது டாடிக்கு. சார், நீங்க சொன்ன பிராண்ட் எங்கேயும் கிடைக்கல, அதனால தான் ரம்மு வாங்கிட்டு வந்தேன். ரம்மோ கம்மோ போய் சீக்கிரம் ஊத்தி எடுத்துட்டு வாடா. இந்த காய ஆறுனதுக்கு அப்புறம் குடிக்கூடாதா? சீக்கிரமா ஆறுறதுக்கு தான் இது. எல்லா காயங்களும் அப்பதான் ஆறும். நீங்க இன்னைக்கு இதை குடிச்சா போதும். இந்தாங்க. டாடி, டங்கி குடிக்கிறேன். ஐயோ மஞ்சு, இது எனக்கு இல்ல, டாடிக்கு தான். நான் ஹாஸ்பிடல்லயே உங்ககிட்ட சொன்னேன்ல, இதெல்லாம் அவருக்கு கொடுக்காதீங்கன்னு. நீங்க சொல்றது கேக்குறதா, சார் சொல்றது கேக்குறதா? சுதாகர், எடுத்துக்கிட்டு போ. அப்ப இது நீயே குடி. நான் பகல்ல எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஹுசைன் சாஹிப், உங்களோட ஏஜென்ட் இங்க வந்திருக்காரு. அவர் சொல்ற மாதிரி நாங்க கடல்லயே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சாச்சு, நாங்க புறப்படணும். வேண்டாம், சரக்கு இப்போ வந்துரும். தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு ஹுசைன் சாஹிப். இல்ல கரீம்பாய், இன்னும் ஒரு நாள் எனக்காக நீங்க பொறுத்துங்க. அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் நான் கொடுக்குறேன். இது ரொம்ப அநியாயம் மேடம். நீங்க என்ன இப்படி செய்வீங்க நான் எதிர்பார்க்கல. நான் என்ன செய்யறது? சரக்கு உங்ககிட்ட சேர்க்க சொல்லி நான் சகாதேவன் கிட்ட ஒப்படைச்சேன். அந்த ஆளுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. தெரியும், சகாதேவன் தானே உங்களுக்கு இப்ப வேண்டியவன். அனாவசியமா பேசாதீங்க. எர்ணாகுளத்துல இருந்து அவரோட ஸ்பிரிட் லாரிகள் வந்துகிட்டு இருக்கு, பெர்மிட்டோட. அதுல கொண்டு வரதுதான் சேஃப்னு தோணுச்சு. எனக்கு தான் நஷ்டம். நஷ்டம்ங்கிறீங்களே, நீங்க எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தலையா? இப்படி இங்க வந்து சும்மா கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிடுவேன். மேடம், இந்த ஸ்மக்லிங்க்கு பாஸா இருந்து நடத்துறது நான் இல்லைன்னு தெரியும் இல்ல? மனசு ரொம்ப வேதனைப்பட்டதுனால இப்படி பேசிட்டேன் மேடம். கல்ஃப்ல உள்ள பிரச்சனைனால ஃபாரின் மணி கிடைக்கிறது இல்ல. பின்ன எப்படி என் பிசினஸ் நடக்கும்? நீங்களும் இப்படி செஞ்சா நான் என்ன பண்றது? என்ன நம்பி கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்னத்து கொடுக்கறது? படத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? அதை வச்சு நான் எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? எனக்கு வேண்டியது உங்ககிட்ட இந்த வேலை தான். அதை நேத்து வந்த சகாதேவன் கிட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த போக்கு சரியில்லை. இந்த போக்கு சரியில்லை. என்னங்க முதலாளி? நான் உன்ன சொல்லடா, அந்த அதிகார வரி பிடிச்சவன.
உன்னோட பர்த்டே இன்னும் பார்ட்டி இருக்குன்னு சொன்ன வேற யாரையும் இங்க காணுமே. வேற சொந்தமோ பந்தமோ எனக்கு யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே சார். உட்காருங்க. ஜானகிமா, ஏதாவது குடிக்கிறதுக்கு கூலா தரட்டுங்களா சார்? இந்த மாதிரி நேரத்துல கூலா இல்ல, ஹாட்டா தான் நான் குடிப்பேன். ஐயோ, அது இப்ப முடியாதுன்னு சொன்னா வேண்டாம், நான் போறேன். சார் சார், அது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், நீங்க கேட்கணும் ப்ளீஸ். எஸ், சொல்லு. சார், நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆத்திரப்பட்டு என்ன திட்டாதீங்க, இங்க இருந்து போயிடாதீங்க. உலகத்தை பத்தி அவ்வளவா புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவி பொண்ணோட முட்டாள்தனம்னு மன்னிச்சு விட்டுருங்க. சுத்தி வளைச்சு பேசாத, என்னன்னு சொல்லு. சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. நாம் எப்படி அறிமுகமானோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என் குவார்டர்ஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணல. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஒரு லூசுன்னு. சார், இல்லனா இந்த இடியாட்டிக் ப்ரொபோசலை என்கிட்ட வந்து சொல்வியா? ஐயோ, அது இல்ல சார், நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னை காப்பாத்த ஒரு ஆணோட உதவிதான் தேவைன்னா புருஷங்கிற பதவி ஒண்ணு வேண்டாம். அது இல்லாமலேயே நான் உதவி செய்றேன். ஆனா குடும்பம் நடத்துறதுக்குன்னா யோகியதுள்ள ஆம்பளைங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க, போய் தேடி பாரு. தெரியாத ஒரு ஆளோட யோகியதையை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? வர்ற ஆள் என் உடம்பு மேலையும் சொத்து மேலையும் ஆசைப்பட்டு வந்து ரெண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னை கைவிட்டுட்டானா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கிற, நட்பும் நம்பிக்கையும் உள்ள ஒரு ஆளோட வாழ்க்கை நடத்தணுங்கிற எனக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லாததால நானே கேட்கிறேன். நீங்க நினைக்கிறதாட்டம் நான் ஒரு எக்ஸென்ட்ரிக் இல்ல. தேவையான அளவுக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, யாரையும் டிபெண்ட் செய்யாத அளவுக்கு சொத்தும் இருக்கு. தனிமையில வாழ்ற உங்களுக்கும் ஒரு கல்யாணம் அவசியம் இல்லையா? யார் சொன்னா நான் தனியா இருக்கேன்னு? எனக்கு ஒரு மகன் இருக்கா. உங்க மகன் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அவகிட்ட ஆசை காட்டி பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு நான் ஒன்னும் விரும்பல. அம்மா இல்லாத அந்த பொண்ணை நீங்க செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்துட்டீங்க. இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். மகளை மேனேஜ் பண்ணிக்குவேன். அவளோட அம்மாவை என்ன செய்வேன்? அம்மாவா? சீதா உனக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் சொல்ற கேளு. இதோட நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கம். நான் சத்யராஜங்கிற ஒரு சமூக விரோதியை சுட்டு கொன்னேன். ஆனா நான் என் சொந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவனை சுட்டு கொன்னு கோர்ட்ல நிரூபிச்சுட்டாங்க. நான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கொஞ்ச நாள் ஜெயில இருந்தேன். மறுபடியும் நான் நிரபராதின் விடுதலை செய்யப்பட்டு வேலையில சேர்ந்தேன். ஒரு ஹாலிடே அன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சீதா, சீதா, சீதா.
நம்ம குழந்தை நான் விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்த உடனே நான் சுட்டுக்கொண்ட சத்யராஜோட ஆளுங்க என்ன பழி வாங்க வந்தாங்க. ஆனா எனக்கு பதிலா அவ போயிட்டா. இருந்தாலும் சீதா இன்னைக்கு மனசுல தான் இருக்கா. அவளோட வாழ்ந்த நினைவுகளையே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இன்னொருத்தியை என்னால ஏத்துக்க முடியாது. இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத. இல்ல சார், இறந்து போன மனைவியோட நினைவுகள்ல வாழ்நாள் பூரா வாழறதுன்னு முடிவு பண்ண ஒருத்தரை எந்த பொண்ணும் தப்பா நினைக்க மாட்டா. I admire you more, sir. See, I am fed up. Yes. என்னது? கிருஷ்ணமூர்த்தி கொலை கேஸில் ஆதாரங்களும் எழுதி வாங்கின வாக்குமூலங்களும் அடங்கியிருக்கிற ஃபைல் இது. எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்க? நீங்க இந்த கேஸ் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிட்டீங்கல்ல, இது உங்களுக்கு தேவைப்படாது. இது அனுப்பி எரிச்சிட்டு சொல்லுங்க. பல்ராம், I have only one request to you, sir. டிக்ரூஸ் கிட்ட பறிமுதல் செஞ்ச பணத்தையும் ஜுவல்ஸையும் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணு கிட்ட திருப்பி கொடுக்கணும். மனிதாபிமானத்தோட அடிப்படையிலேயாவது. பாலு நில்லு. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? கேஸ் முடியாம பிடிச்ச பொருளை திருப்பி கொடுக்க முடியுமா? எங்க இருக்கு கேஸ்? கஷ்டப்பட்டு நான் புடிச்சு கொடுத்த டிக்ரூஸையும் இந்த கேஸ்ல முக்கிய சாட்சியான ராஜம்மாவையும் வெளியே விட்டுட்டாரு. நீ போய் அந்த கமிஷனருக்கு சொரிஞ்சு விடு. என்னால முடியாது. அந்த பொண்ணு ராஜம்மா வெளியே வந்துட்டால, நாளைக்கு நமக்கு எதிராக அவ சாட்சி சொல்ல இடம் கொடுக்காத. நாம வீட்டுக்கு போலாம். வேண்டாம், கடல்ல மீன் பிடிக்க போறோம். ஐயோ, நான் வரல. கடலுக்கு நடுவுல கஞ்சி குடிச்சிட்டு கருவாடுத்தீங்க, என்னால முடியாது. வாடி. வா. ராஜம்மா என்ன சொல்றா? அவ வருவா. வேண்டாம், இன்னை வரைக்கும் உங்க கூட மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன். என்னை கிழக்க விட்டுறாதீங்க. என்னடா சார், நீ அந்த ஹுசைன் சாஹிபோட டிரைவர் தானே? அன்னைக்கு ஆமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ம் வெளியே தெரிஞ்சா என் தலையே போயிடும் சார். நாளைக்கு சகாதேவனோட பார்ட்டி கோவாவுக்கு பவுடர் கொண்டு போறாங்க. என்ன போடுற? மருந்து, போதை மருந்து. மேடத்தோட ஸ்கூல் குழந்தைங்களை எஸ்கர்ஷன் கூட்டிட்டு போற பஸ்ல கடத்துறாங்க சார். நீ என்கிட்ட சத்தியமா சொல்றேன் சார். Row the boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. Row the boat gently down the stream.